That's great. That's great. So this is going to be a very simple session. We are going to discuss on certain life skills and occupation related skills. But before that, more than me telling like why we are into this session, I want someone to unmute and tell me why we are here. நம்ம எதுக்காக இங்க இருக்கோம்? யாராவது அன்மியூட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. இந்த செஷன் வந்து ரொம்ப நான் ஏதோ பேசுறேன், நீங்க வந்திருக்கீங்க, லிசன் பண்றீங்க அப்படின்னு இல்லாம லெட் இட் மேக் இட் மோர் இன்டராக்டிவ். நீங்க சொல்லுங்க உங்களோட கேள்விகளுக்கான பதில் ஆர் நம்ம பேசுறதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ரீசன் இருக்கணும்னு நினைக்கிறேன். Okay, so you want the session to be completely in English or you want me to go on a mix? Tamil English கலந்திருந்தா ஓகேவா? ரெண்டுமே கலந்தா ஓகே சார். ஓகே, உங்க நேம் என்னமா? ஒய்என் வந்திருக்கு. உங்க நேம் என்ன? யோகேஸ்வர் சார். யோகேஸ்வர். சோ யோகேஸ்வர் மட்டும் தான் இந்த கிளாஸ்ல இருக்காருங்களா? இந்த மீட்டிங்ல 22 பேர் இருக்கீங்க. ஆனா யோகேஸ்வர் மட்டும் தான் பேசுறாரு. ஏன் மத்தவங்க எல்லாம் பேச மாட்டேன்றீங்க? ஸோ மற்றவங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம அப்படியே ஜாலியாக இருந்துட்டு ஒரு 1 hour சார் ஏதோ சொல்கிறாங்க, நம்ம மியூட் பண்ணிட்டு நம்ம ஓரமாக உட்காந்துட்டு அப்படியே போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா நீங்களும் பேசலான்னு இருக்கீங்களா? ஏன் யோகேஸ்வர் மட்டும் ரிப்ளை பண்ணுறாரு? வாட் ஹேப்பன் டு கோபிகா, கவின், நந்தினி, பூஜா, பிரவீனா, ராஜலக்ஷ்மி, சூர்யா? comfortable with any language, தமிழ்லயே போடுங்க. ஓகே, சரி. அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டேனே, why we are in this session? any idea? இந்த போஸ்டர்ல இருக்கிறத அப்படியே என்கிட்ட ரிப்பீட் பண்ணாதீங்க. உங்களோட ஐடியா என்ன? இந்த செஷன் வரும்போது நம்ம மைண்ட்ல ஒன்று இருக்கும்ல, ஓகே நம்ம இதை தான் கத்துக்கலாம்னு இருக்கோம், இதை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும்ல. ஸோ வாட்ஸ் இன் யோர் மைண்ட்? ஸோ ஐ குட் எனக்கு வந்து யோகேஸ்வர் பேசிட்டாங்க. இப்போ மற்றவங்க யாராவது சொல்லி நல்லா இருக்கும். ஓகே, எஸ் டெல் மீ ஹூஸ் தட்? சார் கேன் ஐ டெல்? எஸ், யோகேஸ்வர் இஸ் ஆல்வேஸ் ரெடி. எஸ் டெல் மீ யோகேஸ்வர். Yeah, what I want to learn from your session is how to crack an interview and how to get an internship. That's all I want. Last week I attended an interview, but I didn't crack it. I don't know why I'm failed. So எனக்கு வந்து எப்படி அதை கிராக் பண்றது, இல்ல எந்த விதத்துல வந்து ஸ்டார்ட் பண்றது, அதை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு சார். That's great ma, that's great. We can discuss this. That's what we are here for. That's wonderful of you opening up. நீங்க ஆரம்பிக்கும் போது இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சீங்க. ஸோ அதுலயே வந்து உங்களோட அந்த ஸ்ட்ரகிள் தெரியுது. நல்லா இங்கிலீஷ் பேசிடணும் அப்படின்ற அந்த ஸ்ட்ரகிள் உங்களுக்கு வந்து எனக்கு தெரியுது. ஸோ தட்ஸ் வண்டர்ஃபுல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தமிழ்ல கூட ஆரம்பிச்சிருக்கலாமா? தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கோம். ஸோ தட்ஸ் வண்டர்ஃபுல். ஸோ யோகேஸ்வர் பேசுறாங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டாங்க. ஸோ வாட் அபவுட் தி அதர்ஸ்? From my point of view வந்து ஜாப் லைக் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படிலாம் எந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஜாப் தேடலாம், எங்கெல்லாம் அப்ளை பண்ணா லைக் எந்த மாதிரி எல்லாம் அப்ரோச் பண்ணலாம், அதை எப்படி கிராக் பண்ணலாம், ஆஃப்டர் தென் தட் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ்ல இருந்து எப்படி அப்கிரேட் ஆகலாம், வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன், அதில் அப்படியே அப்கிரேட் ஆகிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரீஃபா போய் நினைக்கிறேன் சார். ஸோ தட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதனால தான் நம்ம இந்த கிளாஸுக்கு வந்திருக்கோம், கரெக்டுங்களா? Yes, sir. Right. Okay. So we have one more person who unmuted and spoke. What about the others? என்ன ஒருத்தர் சொல்லிட்டா we can progress. ரெண்டு பேரு வெவ்வேறு விதமான விஷயங்களை சொன்னாங்க. So இன்னும் ஒருத்தங்க, why can't we have a girl? Akash? Yes. Yes sir. So I thought the session is about job searching. So I think job searching and strategies. So I think that the searching is about so what we all learned about our curriculum or our department. So like that. So you all your people are from which department? Are you from engineering or arts and science? Art. I'm the arts and science. You're from arts and science. How about the others? Engineering. Yeah, one at a time, guys. One at a time. Yeah, tell me. Sir, I think departments. So multiple departments are there. Wonderful. Each of us from different. Tell me, Akash. Akash, are you there? Yes, Podi Prabhakaran, tell me. Sir, after long time கழிச்சு ஒரு கம்பேக் கொடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? Sorry, comeback கொடுத்தீங்களா? Sorry, yes, tell me. ஃபீல்டை விட்டு ரொம்ப நாளா வேற ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி. படிப்பு சம்பந்தமா இல்லாம வேற ஃபீல்டுல.
சரி. திருப்பி நான் படிச்ச படிப்பு சம்பந்தமான ஃபீல்டுக்கு போறதுக்கு ஒரு கம்பேக் எப்படி கொடுக்கறது ஏன் நீங்க அப்படிங்கறத கம்பேக் ஏன் நீங்க கம்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? படிப்புக்கேத்த வேலை செஞ்சாதான் மதிப்புங்கிற மாதிரி இந்த சமூகம் அப்படின்னு யார் பாக்குது. சொன்னது? அப்படின்னு யாரும்மா இந்த சொன்னது? இந்த சமூகம் அப்படிதான் பாக்குது. சமூகம் அப்படி பார்க்குதுன்னு யார் அந்த சமூகம்? யார் உங்ககிட்ட அது சொன்னது? நான் அவுட் ஆஃப் த வே தான் சொல்றேன். இருந்தாலும் உங்களோட கொஸ்டின்ஸ், நம்ம எதுக்காக இந்த செஷன் வந்திருக்கோன்ற அந்த ஐடியாலஜி கிளியரா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க சொல்றது வந்து முற்றிலும் தவறான ஒரு ஒரு விஷயம். அப்படி கிடையவே கிடையாது. நமக்கு எந்த விஷயம் வருது, அதாவது நம்மளோட டிகிரி, நம்மளுக்கு படிப்பு நம்மளுக்கு எதை கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் டு கோ டு எனி ஃபீல்ட். எந்த ஃபீல்டுனாலும் எக்ஸல் ஆகிறதுல முதல்ல நம்மளுக்கு என்ன வரும்ன்றதை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பிரீதர் தான் நம்மளோட ஸ்டடீஸ். நம்ம ஸ்டடீஸ்ல நம்ம படிச்சோம். இப்போ கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 70-80% மக்கள் இங்க சென்னையில மெட்ராஸ்ல வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே இப்போ வந்து இப்போ இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. எல்லாரும் இன்ஜினியரிங்ல Yes, தான் sir. ஒர்க் பண்றாங்களா? No, கண்டிப்பா sir. கிடையாது இல்லைங்களா? மெக்கானிக்கல் முடிச்சுட்டு சிஎஸ்சியில் ஒர்க் பண்றாங்க. சிஎஸ்சியில் படிச்சவங்க கால் சென்டர்ல ஒர்க் பண்றாங்க. கால் சென்டர்ல ஒர்க் பண்ணவங்க ஃபினான்ஷியல் கம்பெனில ஒர்க் பண்றாங்க. ஸோ தனக்கான பலம் பலவீனத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த டிகிரி. ஸோ அந்த டிகிரியை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா, படிப்புக்கான வேலைக்கு நம்ம போறது இல்ல. நம்ம என்ன பண்ணணுன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ நான் வந்து ஒரு ஐடில ஒர்க் பண்றேன். ஆனா நான் படிச்சது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் எம்பிஏ பண்ணேன். 2த்துக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு ஒர்க் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு அதுதான் வரும்ன்றது எனக்கு படிச்சு முடிக்கும்போது தெரிஞ்சது. இது என்னோட கதை உங்களோட கதையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா பெரும்பாலான Okay. மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன வரும்ன்றத முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கே அந்த டிகிரி 4 வருஷம் ஆயிடுது. நீங்க எந்த வேலைக்குனாலும் போங்க. ஆனா உங்களோட பலம் பலவீனம் என்ன? நீங்க நல்லா கணக்கு போடுவீங்க. ஆனா அந்த ஃபீல்ட்ல நீங்க அந்த ஃபீல்டு நீங்க படிச்சிருக்கவும் மாட்டீங்க. நீங்க அந்த ஃபீல்ட பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவும் இருக்காது. ஸோ அந்த ஃபீல்டுக்கு தானா நீங்க போக ஆரம்பிப்பீங்க. நல்லா மியூசிக் வாசிப்பீங்க. நல்ல படம் வரையலாம் நீங்க. ஓகே. நல்ல ஃபினான்ஷியல் பிரெயின் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டிகிரிய நியாயப்படி நம்ம பயன்படுத்தணும். ஸோ நம்ம டிகிரி என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம படிச்சுட்டோம். அப்பா, அம்மா நம்மளுக்கு இது செலவு பண்ணி நம்ம படிக்க வச்சிருக்காங்க. அதனால நம்ம இது போய் படிக்கிறோன்றோம். முதல்ல அதுவே ரொம்ப தவறான ஒரு ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்றது, ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் வெரி புவர் ரிசர்ச் ஸ்கில்ஸ். நம்ம நம்ம இந்தியர்களே பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் நம்ம ஊர் பசங்கள பத்தி மட்டும் சொல்றேனே. வி ஹேவ் வெரி வெரி புவர் ரிசர்ச் ஸ்கில்ஸ் அண்ட் வி ரியலி டோன்ட் நோ வேர் திங்ஸ் ஆர் கோயிங் ராங். அண்ட் அது தவறு கிடையாது. நம்மளுக்கு ரிசர்ச் ஸ்கில்ஸ் தவறா நம்மளுக்கு இல்ல அப்படின்றது வந்து ஒரு ராங்கான ஒரு விஷயம் கிடையாது. பட் அதை எப்படி சரி பண்றது அப்படின்றத நம்ம நம்ம we have to first look into. Okay, so we'll start this session. First of all, before getting into the real session, I wanted to just do a quick icebreaker. இப்போ என் கூட வந்து அன்மியூட் பண்ணி ஒரு 4 பேர் பேசுனீங்க. ஆனா இந்த குரூப்ல கிட்டத்தட்ட என்னையும் சேர்த்து இந்த ஹோஸ்டையும் சேர்த்து 23 பேர் இருக்கோம் நம்ம. அப்ப 23 பேர்ல 4 பேர் தான் என் கூட பேசியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த இந்த டீமோட இன்வால்மெண்ட் ஆர் அவங்களோட கட்ஸ் எப்படி இருக்கு, அவங்களோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்கு, அவங்களோட ஸ்டாண்டலோன் ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இன்னைக்கு இன்டர்வியூஸ் நீங்க கிராக் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு எல்லாமே கூர் வந்து அதுதான் வந்து மெயின் ரீசனா இருக்கும். இன்னைக்கு இன்டர்வியூஸ் வந்து புதுசா எவால்வ் ஆயிட்டு இருக்கு. நம்ம எவ்வளவுதான் நம்ம பிளான் பண்ணிட்டு போனாலும் அங்க ஹெச்ஆர் வந்து ஒரு புது விஷயத்தோட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வி நீட் டு ஹாவ் சம் அப்கிரேடேஷன் வேல்யூ. ஓகே, ஸோ நம்ம ஒரு குவிக்கா ஒரு ஒரு ஆக்டிவிட்டி பார்த்துடலாமா எவ்ரி ஒன்? பண்ணலாம் சார். Yeah, sure, no. பண்ணிடலாமா? ரைட். ஓகே. எனக்கு ஒரு 5 பேர் வேணும் இந்த இதுல. I'm going to give you 30 seconds time. சரி, எனக்கு ஒரு 5 பேர் வேணும். இந்த 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா they have to unmute themselves and quickly tell, லைக் நீங்க இந்த ஆக்டிவிட்டிக்கு இன்வால்வ் ஆகுறீங்க அப்படின்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு வீடியோ ஆன் பண்ணி நீங்க உங்களோட டிகிரி, உங்க பேரு, உங்களோட ஒரு 3 இன்ட்ரெஸ்ட் இது நீங்க சொல்லணும். இது சொல்றது மூலமா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்க இந்த ஆக்டிவிட்டிக்குள்ள வர்றதுக்கு தயாராயிட்டீங்க. ஸோ நீங்க பார்ட்டிசிபெண்டா வரீங்க. ஸோ அடுத்தது என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். ஸோ 30 seconds, your time starts now. If you are interested to join this or you want to join, unmute பண்ணிட்டு உங்க பேரு, உங்க டிபார்ட்மெண்ட் ஆர் உங்க காலேஜ் சொல்லிட்டு உங்களோட ஒரு 3 இன்ட்ரெஸ்ட் நீங்க சொல்லணும். ஓகே, your time starts now. Sir. Sir. Thank you. Yeah, tell me, ma, who's this? Yeah, I could see Harini. Hi. Yes, tell me, Harini. My name is Harini, sir. First year BSc Physics, Holy Cross College, Trichy. Wonderful, ma. What are your interests? Sir, job அதாவது ஐடி ஃபீல்ட் போற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். ஓகே. ஓ, வாட் ஆர் யுவர் இன்ட்ரெஸ்ட் லைஃப்ல? நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல.
புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், லைக் போயம் கவிதை எழுதுவேன் சார். கவிதை எழுதுனா ரொம்ப பிடிக்கும். ரைட், வண்டர்ஃபுல். நெக்ஸ்ட்மா. நெக்ஸ்ட் டிசைன் பண்ணுவேன் சார், போஸ்டர் ரெடி பண்ணுவேன். அப்புறம் லைப்ரரி போக வண்டர்ஃபுல். பிடிக்கும் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹரிணி, தேங்க்ஸ் a lot. I'll have your name written. எனக்கு இன்னும் 4 பேர் வேணும். Okay, so thanks Harini, I'll get back to you. All right? Yes, I want okay. 4 more people. We have another 20 seconds to go. சார் போத்திராஜ் பிரபாகரன். Hi Bodhiraj. நான் டிப்ளமோ இசிஇ படிச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர்மா, வண்டர்ஃபுல். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல பண்ணிட்டு இருக்கேன், ஃபைனல் இயர். சூப்பர். என்னுடைய இன்ட்ரெஸ்ட்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ரீடிங் புக்ஸ், ரீடிங் புக்ஸ், லேர்னிங் Okay. குக்கிங். லேர்னிங் குக்கிங். ஓகே, அவ்வளோதான் நைஸ், சார், வேற எதுவும் இல்லை. வண்டர்ஃபுல்மா, வண்டர்ஃபுல். ரொம்ப சந்தோஷம். I'll get back to you Poti. Nice to see you ma. Okay, yes, we want 3 more people ma. Who are there to discuss with us? கோபிகா சார், கோபிகா ப்ளீஸ். Wonderful. Gopika. Yeah, one by one we'll go. Gopika. Yes. நான் பிசிஏ Gopika, பண்றேன். நீங்க உங்களோட வீடியோ ஆன் பண்ணல பாருங்க. உங்க வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா தான் இந்த ஆக்டிவிட்டி நம்மளுக்கு கம்ப்ளீட்டா. சூப்பர்மா. Hello. ப்ளீஸ். பண்ணிட்டு நான் இருக்கீங்க. பிசிஏ ஃபைனல் இயர், பண்றேன். செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர். செகண்ட் இயர் எந்த காலேஜ்? நேஷனல் காலேஜ்ல பண்றேன், திருச்சியில. நேஷனல் காலேஜ் திருச்சி. சூப்பர் சூப்பர். எனக்கு வந்து போஸ்டர் டிசைனிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். இந்த ரமணா படத்துல தான் இந்த நேஷனல் காலேஜ்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பரவாயில்ல, உண்மையிலேயே அப்படி ஒரு காலேஜ் இருக்குன்றது எனக்கு இப்பதான் தெரியும். வண்டர்ஃபுல். வேற என்னமா இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? ஷட்டில் விளையாடுறது இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஷட்டில் விளையாடுறது இன்ட்ரெஸ்ட். வேற என்ன பிடிக்கும் உங்களுக்கு? வேற ஒன்னும் அவ்வளவுக்கு இன்ட்ரெஸ்ட் தெரியாது. போஸ்டர் டிசைனிங் பண்றது கொஞ்சம் ரீசெண்டா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதை எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். வண்டர்ஃபுல்மா, வண்டர்ஃபுல். சூப்பர்மா. I'll get back to you மா. ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுனதுல. Thank you Gopika. We want 2 more people ma. Next. ஓகே சார். சார். எஸ் ஆகாஷ் சார். உங்க வீடியோ வரல பாருங்க. சார் இப்ப தெரியுதா சார்? சூப்பர்மா. ரைட், சொல்லுங்க. சரி, உங்க பேர் பேர் ஆகாஷ் வந்து எனக்கு தெரியும். ஆகாஷ். உங்க எஸ் சார் நான் காலேஜ் வந்து என்ன பிகாம் டிபார்ட்மெண்ட்? செகண்ட் இயர். பிகாம் செகண்ட் இயர். எந்த பிகாம் காலேஜ்? செகண்ட் இயர் நேஷனல் காலேஜ் சார், திருச்சியில. சூப்பர் சூப்பர். சார் என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து மியூசிக் சார். அப்புறம் மியூசிக்னா என்ன, பாடுவீங்களா? பாட்டு பாடுவீங்களா இல்லைன்னா மியூசிக் வாசிப்பீங்களா? எஸ் சார், சம்டைம் பாடுவேன் சார். அப்புறம் கீபோர்டு வாசிக்கிறது சார். இப்ப பாட சொன்னா பாடுவீங்களா? சரி, இப்போ வாய்ஸ் ஃபோன்ல கொஞ்சம் பிரேக் ஆகும் சார். பிரேக் ஆகும். சரி, ஓகே, ரைட்மா. ரொம்ப சந்தோஷம். கண்டினியூ வித் வாட் ஆர் யுவர் வாட் எவர் யூ லவ். I will get back to you. We just want one more last person, 5th person. ஹலோ. Yes, Sagi Pharma-வா? ரைட். ஃபார்மா உங்க டிபார்ட்மெண்ட்டுங்களா? ஃபார்மசி படிக்கிற, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. எந்த காலேஜ்மா? கஸ்தூரிபா காந்தி ஃபார்மசி காலேஜ், எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழ வருது. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வருது. சென்னையா இல்லைன்னா இதுங்களா? நாமக்கல். நாமக்கல். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ரொம்ப சந்தோஷம். Right, we have the five members for today, starting from Harini till Sagiya. உங்க பேரு? சஹி. சாகி வரைக்கும் நம்மளோட இருக்காங்க. உங்களை யாரோ வந்து இப்ப குரூப் சாட்ல கூட அன்மியூட் பண்ணி பேச சொன்னாங்களா? ஃபோர்ஸ் பண்ணி சொன்னதால பண்ணீங்களா இல்ல நீங்களா வாண்டடா பண்ணீங்களா? ஆசைப்பட்டு தான் பண்ணீங்க. ரைட் ரைட், ஓகே. நீங்க ஓகே, தேங்க்ஸ்மா. So we have 5 members for today. ஓகே, இப்போ நான் என்ன இந்த ஆக்டிவிட்டி வந்து நான் அந்த ஆரம்பிக்கிறதுக்கு போது இப்போ நான் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு 3 விஷயம் இந்த கிளாஸ் பத்தி புரியுது. இந்த குரூப் இருக்காங்களா, ஒரு 21 பேர் இருக்கீங்க இந்த குரூப்ல. இதுல வந்து எனக்கு ஒரு 3 விஷயம் புரியுதுமா. வாட் ஆர் த 3 things I'm able to understand is there are first quality people. இப்போ வந்து the first குவாலிட்டின்னு சொல்லக்கூடாது, first kind of people இருக்காங்க. இந்த first kind of people என்னன்னா, நான் சொன்ன உடனே நான் வந்து இப்போ இவங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன், எவ்வளவு மாதிரி உங்களை ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல விட போறேன், எதுவுமே உங்களுக்கு தெரியாது. பட் ஸ்டில் தே வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர். என்னன்னாலும் பார்த்துக்கலாம், தைரியமா நம்ம ஃபேஸ் பண்ணலாம் சிச்சுவேஷனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, உடனே அன்மியூட் பண்ணிட்டு இங்கிலீஷோ தமிழோ
அவர் என்ன கேட்டாரு? பேரு, காலேஜ், டிபார்ட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் இவ்வளவுதானே கேட்டிருக்காரு. இதை நம்ம சொல்லிடுவோம். பரவாயில்ல, என்ன என்ன பண்ணிடுவாரு, ஆன்லைன்ல தானே இருக்காரு, அவர் என்ன பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கட்ஸ், அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு ஃபேஸ் பண்ற ஒரு எபிலிட்டி இருக்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா, இவங்க 5 பேர் வந்தாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, காம்பீட் பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, அவங்க கிவ் அப் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ நான் இந்த கிளாஸ்ல 3 பேர் இருக்காங்க இந்த குரூப்ல. முதல் குரூப் என்னன்னா, தைரியமா எதையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு குரூப். அவங்க அன்மியூட் பண்ணிட்டு 5 பேர் வந்துட்டாங்க காம்படிஷன். 2வது குரூப் இருக்காங்க. இந்த 2வது குரூப் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்ணலாமா வேணாமா, பண்ணலாமா வேணாமா, will I try, will I won't try, let me take some time. இது அவங்க மனசுக்குள்ள ஒரு சண்டை நடக்குது. they have a fight in their heart, happen or dishappening, 2 விஷயம் நடக்குது. ஃபைனலி பண்ணக்கூடாதுன்றது ஜெயிச்சு அவங்க அமைதியா இருந்துடுறாங்க. இது 2வது வகையான மக்கள் இந்த கிளாஸ்ல இருக்கோம், இந்த குரூப்ல இருக்கவங்க. 3வது வகையான மக்கள் யார் அப்படின்னா, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் அமைதியா மியூட்ல இருப்பேன் இந்த கால்ல, எனக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் கிடையாது அப்படின்னு சொல்ற 3வது வகையான மக்கள் இந்த குரூப்ல இருக்காங்க. ஓகே, நான் கரெக்டா சொல்றேன்னா 3 வகையான மக்கள் இருக்காங்களா இந்த குரூப்ல? எஸ் ஆர் நோ? வாட் ஆகாஷ், am I correct? ஸோ எனக்கு நான் சொன்ன உடனே ஒரு 5 பேர் வந்தாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணாங்க, இப்ப சாகி ஃபார்மான்னு ஒருத்தவங்க பேசினாங்க கடைசியா. இப்ப அவங்க பேசும்போது வேற ஒருத்தவங்களும் அன்மியூட் பண்ணி பேச ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களே என்ன பண்ணாங்க, கிவ் அப் கொடுத்துட்டு போயிட்டாங்க. சாகி ஃபார்மாவே பேசட்டும் அப்படின்னு கிவ் அப் பண்ணி கொடுத்துட்டாங்க. எக்ஸாக்டா உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸும் உங்களோட லைஃபும் இப்படிதான் இருக்கும். இட் இஸ் எ மியர் காம்படிஷன். நீங்க இன்ட்ரெஸ்டடா, நீங்க இன்வால்வ்டா, நீங்க தைரியசாலிகளா, நீங்க ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணலன்னா நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் யுவர் லைஃப். இன்னைக்கு நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்களோ, இப்ப அப்பா அம்மா நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க இல்லைங்களா, நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்பா அம்மாவால ஒரு லெவலுக்கு மேல நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. அப்ப சப்போர்ட் பண்ண முடியாத டைம்ல நம்ம இப்ப இருக்கிற மாதிரி நம்ம எப்பவுமே இப்ப அப்பா அம்மா சப்போர்ட் பண்றோம், யாரோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க இல்லைங்களா நம்ம படிக்கிறதுக்கு. ஸோ அந்த லெவலுக்கு மேல நம்மளால முன்னேற முடியாது. ஏன் முன்னேற முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, the first ப்ராப்ளம் என்ன நம்ம கிட்ட அப்படின்னா, we are not ready to involve. நம்ம ஒரு இன்டராக்ஷனுக்கோ ஒரு இன்வால்வ்மெண்ட்டுக்கோ எதுக்குமே இல்லை. இது வந்து ஒரு செஷன், இந்த செஷன்ல ஒருத்தவங்க மட்டுமே பேசுவாங்க, நம்ம அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும்னா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம வேற ஏதாவது பார்க்கலாம். இந்த மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்கதான் செய்யுது. ஸோ இது வந்து 3rd கேட்டகரி ஆஃப் பீப்புள். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஐ வில் பி குவைட், ஐ ஒன்ட் டாக். இந்த குரூப்ல இன்னுமே அப்படி மக்கள் இருக்காங்க இல்லையா, எதுவுமே பேசாம, ஒரு வார்த்தை கூட பேசாம இந்த குரூப்ல மியூட் பண்ணிட்டு அமைதியா இருக்காங்க. ஸோ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இப்போ நம்மளுக்கு இன்டர்ன்ஷிப் போனோம், நம்ம இன்டர்வியூல தோத்துட்டோம், ஜெயிச்சிட்டோம், படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை, இந்த மாதிரி நிறைய அர்ஜ் அண்ட் இந்த மாதிரி நிறைய ஒரு ஃபயர் இருக்கு நம்மளுக்குள்ள. ஆனா அந்த ஃபயரோட ஆரம்ப புள்ளி எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, த இன்வால்வ்மெண்ட் லேக். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். த பாயிண்ட் நம்பர் 1 நம்ம என்ன பேச போறோம் இன்னைக்கான பாயிண்ட் அப்படின்னா, உங்களோட growthக்கு எது மிகப்பெரிய தடையா இருக்கு அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, the first problem here is you lack in what you need to know and the step forward attitude. எல்லாத்துலயுமே ஸ்டெப் ஃபார்வர்ட் போனோம். நாங்க அமேசான் கம்பெனில வந்து ஒரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போயிருந்தோம். நான் காலேஜ் முடிச்ச ஃப்ரெஷரா இருக்கும்போது, நான் சொல்றது ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். ஸோ நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அமேசான் கம்பெனியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கண்டக்ட் பண்றாங்க. அமேசான் சென்னையில வந்து, சென்னையில இருந்து மெட்ராஸ்காரங்க மட்டுமோ தமிழ்நாட்டுக்காரங்க மட்டுமோ வர மாட்டாங்க. உலகம் இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஆளுங்க வருவாங்க. நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்க, மலையாளிஸ் இருப்பாங்க, எல்லா ஊருக்காரங்களும் வந்து ஒரு ஒரு 50 பேர் இருக்காங்க ஒரு ஹால்ல. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 50 பேரோட ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்க்ரூட்டனைசேஷன் ஆர் முதல்ல 50 பேர்ல இருந்து ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லம்மா, அவங்க 3 டாபிக் போர்ட்ல எழுதி போட்டு 1 மினிட் பேச சொன்னாங்க, அவ்வளவுதான் பேச. சில பேர் பேசினாங்க, சில பேர் தடுமாறினாங்க, சில பேர் விட்டுட்டாங்க, கடைசியில சில பேரால பேச முடியல, சில பேர் அந்த இதுல இருந்தே அவங்களால ஸ்டெப் ஃபார்வர்டே பண்ண முடியல. ஸோ நம்மளோட அடிப்படையான ஆட்டிடியூட் எங்க இருந்து வருது அப்படின்னா, அந்த ஸ்டெப் ஃபார்வர்டிங் மைண்ட் செட். ஓகே, 2வது விஷயம் நான் ரொம்ப என் லைஃப்ல வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ற விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம மக்களுக்கு ரிசர்ச் ஸ்கில்ஸ்க்கான சேலஞ்ச் இருக்குன்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். நம்மளுக்கான போதிய ரிசர்ச் கிடையாது. இன்னைக்கு சாட் ஜிபிடின்றாங்க, கூகுள்ன்றாங்க, டீப் சீக்னு வேற ஒன்று புதுசா வந்திருக்கு சைனால. பட் இதுல நம்ம எந்த இன்ஃபர்மேஷன் தட்டினாலும் நம்மளுக்கு உடனே வருது இல்லையா. ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம பிரயோஜனப்படுத்திக்கிறோமா, இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோமா,
யூஸ் பண்ணிக்கிறோமா வேலிடா? இன்னைக்கு அண்ணா லைப்ரரின்னு ஒன்று இருக்கு மெட்ராஸ்ல. இந்த மாதிரி ஊருக்கு ஒரு லைப்ரரி, தெருக்கு ஒரு லைப்ரரி இருக்கு. எத்தனை பேர் நம்ம புக்ஸ் படிக்கிறோம்? இன்னைக்கு மொபைல் ஃபோன் வச்சிருக்கோம். எவ்வளவு பேர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்? நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ நம்மளுக்கு எல்லாமே இன்னைக்கு அப்ப நம்ம அப்பா அம்மா காலத்துலலாம் எதுவுமே கிடையாது. அவங்க கத்துக்கலாம், அதுல ஒரு நியாயம் இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாமே இருக்கு. ஒரு ஃபோன் வந்து ரொம்ப எளிய மக்களுக்கு கிடைக்குது. ஒரு காலத்துல மொபைல் ஃபோன் அப்படின்றது வந்து வெறும் பணக்காரங்க மட்டுமே பயன்படுத்தக்கூடிய விஷயமா இருந்துச்சு. இன்னைக்கு எளிய மக்களுக்கும் அந்த ஃபோன் கிடைக்குது. ஸோ என்கிட்ட மொபைல் ஃபோன் இல்லைன்னு இன்னைக்கு யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கு. ஒரு வீடியோ நம்மளால பார்க்க முடியும், ஒரு ஆடியோவை கேட்க முடியும், வாட்ஸ்அப் பயன்படுத்த முடியும். அப்போ இன்னைக்கு எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும் போது ஸ்டில் நம்மளுக்கு நாலேஜ் கேப் இருக்குன்னா அதுக்கு அல்டிமேட் ரீசன் என்னவா இருக்க முடியும்னா நம்மளோட லேக் இன் இன்வால்மெண்ட் தான். நம்மளுக்கு அதை செய்யறதுக்கான தூண்டுதல் இல்லை, நம்மளுக்கு அதுக்கான அந்த ஸ்டிமுலேஷனோ மோட்டிவேஷனோ இல்லைன்றது தான் ஃபர்ஸ்ட் ரீசன். முதல்ல உங்களோட பலம் பலவீனத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலுமே கூட உங்க பலம் பலவீனத்தை நீங்க சரியா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா யூ கேன் பி எ கிரேட் வின்னர். உங்களை யாராலுமே தடுக்க முடியாது. ஓகே, இன்னைக்கு வந்து ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருந்த மக்கள் இன்னைக்கு பெருசா அச்சீவ் பண்ணும்போது, நான் வந்து இந்த செஸ் சாம்பியன் பிரக்யானந்தாலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவரோட சின்ன வயசு போட்டோஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. அவர் ரொம்ப சாதாரண நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்தவர். அப்போ தன்னோட பலம் பலவீனத்தை ஒருத்தன் சரியா ஈக்குவேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயத்தையும் அவனால அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் வந்து உலக நீதி. அப்போ உங்களோட பலம் பலவீனத்தை உங்களால ஈக்குவேட் பண்ண முடியுமா? சரி, இதெல்லாம் எனக்கு வருமா சார்? நான் ரொம்ப சாதாரண ஒரு ஆளு, நான் ரொம்ப நார்மல் ஃபேமிலி, நார்மல் காலேஜ், ரொம்ப சாதாரண காலேஜ் படிக்கிறேன், எனக்கு இங்கிலீஷ்லாம் கூட வராது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன நான் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். 2004 இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் கிட்டத்தட்ட எல்லா கிளாஸஸ்லயுமே சொல்லுவேன். இது மக்களுக்கு தெரியணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பெருசு ரொம்ப பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்க விஷயங்கள் வந்து எவ்வளவு சிறுபலத்தனமா விஷயங்களா இருக்குதுன்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும். 2004 வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஃபவுண்டர் யாருன்னு தெரியுங்களா யாருக்காவது இங்க கிளாஸ்ல? பிஃபோர் வி ப்ரோக்ரஸ் வித் தி ஸ்டோரி, யாருமா ஆப்பிள் கண்டுபிடிச்சது? யாருமா ஆப்பிள் கம்பெனியை ஃபவுண்டர் ஆஃப் ஆப்பிள் யாருமா? 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஒன் ஆஃப் த மெயின் பர்சன் ஸ்டீவ் யாரு? ஜாப்ஸ் சார். ஸ்டீவ் ஜாப்ஸ் கண்டுபிடிச்சார். சூப்பர், வண்டர்ஃபுல்மா. ஸ்டீவ் ஜாப்ஸ் 2004 பேன்கிரியாட்டிக் கேன்சர்ல டயக்னைஸ் பண்ணப்படுறாரு. ஓகேங்களா? இது 2004 அவர் பேன்கிரியாட்டிக் கேன்சர் டயக்னைஸ் பண்ண உடனே சுத்தி இருக்கிறவங்கலாம் வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க ஒரு உடம்பு சரியில்லை, நீங்க என்ன பண்ணுங்க, டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுங்க, கேன்சர் இன்ஸ்டியூட்ல போய் நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, இல்ல இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான் கேன்சரு. நான் என்ன பண்றேன், வெஜிடேரியனா இருக்க போறேன். ஃப்ரூட்டேரியன் சொல்லுவாங்க இங்கிலீஷ். ஃப்ரூட்டேரியன்னா பழங்கள் மட்டும் சாப்பிடுறது. அவங்க சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஃப்ரூட்டேரியன், போவல் கிளென்சிங் அண்ட் இந்த வீகனிசம்னு சொல்லுவாங்க அந்த டயட். இந்த வெறும் காய்கறி பழங்கள் மட்டும் சாப்பிடுறது. 1 வருஷம் சாப்பிட்டாரு. கேன்சர் உடம்பு ஃபுல்லா பரவிடுச்சு. ஓகே, 2007 தான் மார்க்கெட்ல முதல் ஐபோன் வருது. ஐபோன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஐபோன் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டுக்கு வருது. இந்த ஐபோன் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டுக்கு வரும்போது அவர் கிட்டத்தட்ட டயக்னைஸ் பண்ணப்பட்டிருக்காரு. ஃபுல்லா கேன்சர் வந்துருது அவருக்கு. அவர் இன்னொரு 4-5 வருஷம் தான் உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. 2011 இந்த ஐபோன் 5s அப்படின்னு ஒரு மாடல் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. 4வது 5வது ஜெனரேஷன் ஐபோன் வரத்துக்குள்ளேயே அவர் இறந்துட்டார். அப்ப நான் இதுல இருந்து என்ன பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவரு கேன்சர் வந்தது இறந்ததும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. எல்லாருக்கும் தான் கேன்சர், நிறைய பேர் பெரிய ஆளுங்களுக்கும் வருது. ஆனா இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு உலகத்துல நம்பர் 1 நம்பர் 2 கம்பெனியா இருக்கக்கூடியவங்க, அவங்க எவ்வளவு ரிசர்ச் ஸ்கில்ஸ் இருந்திருக்கணும் அவங்களுக்கு. அவங்க எவ்வளவு தூரம் அறிவாளிகளா இருந்திருக்கணும். ஒரு கேன்சர் வருதுன்னா, ஒரு கேன்சரை வந்து இன்னைக்கு சாதாரண எளிய மக்களே எதிர்கொள்றாங்க கேன்சர் இன்னைக்கு. அப்போ அந்த உச்சத்துல இருக்கிற ஒரு மனுஷனால கேன்சரை சரியா அணுக முடியாம ரிசர்ச் ஸ்கில்ஸ் போரா இருந்ததுனால அவர் இறந்து போனார். ஒருவேளை அவருக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கப்பட்டிருந்துச்சு, 2004-3லயே அவருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா இன்னைக்கு வரைக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸ் உயிரோட இருந்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. அப்போ பிரச்சனை இங்க எல்லாருக்குமே என்ன ஆரம்பிக்குதுன்னா, வருஷம் போயிடுது, திரும்பி பார்க்கும்போது ஐயோ நம்ம சரியா இதை ரிசர்ச் பண்ணல, நம்ம சரியா இதை வந்து நம்ம வந்து இதை அணுகல அப்படின்ற ஒரு பயமும் ஒரு தெளிவின்மையும் தான் நம்மளுக்கு இதுல வருது. ஸோ இங்க இருக்கிற அந்த குரூப்ல இருக்கவங்க முதல்ல நீங்க எல்லா விஷயத்திலயும் முதல்ல தெளிவா இருக்கும். நம்மளோட முதல்ல நான் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, நீங்க இன்வால்வ்மெண்ட் இருக்கணும் ஃபர்ஸ்ட் திங். 2வது விஷயம் வந்து நீங்க ரொம்ப தெளிவா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களோட ரிசர்ச் வந்து கரெக்டா இருக்கும். இன்னைக்கு வந்து நீங்க வந்து உங்களோட ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, இன்னைக்கு வந்து இன்னைக்கு நான் வந்து எனக்கு இந்த ஃபீலிங் எனக்கு இருக்கு, இந்த ஃபீலிங் வச்சு நான் ஒரு விஷயம் செய்யக்கூடாது அப்படி. இப்ப கூட நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, இந்த இந்த மாதிரி இந்த எலெக்ஷன்ஸ் நடக்கும் போது, ப்ரோ நீ யாருக்கு ஓட்டு போட போற, நீ இவனுக்கு போட போறியா அவருக்கு போட போறேன்னு நான் எப்பயும் என்ன சொல்றேன், மெயின் விஷயம் என்ன நான் சொல்லுவேன்னா, நீங்க முதல்ல ஓட்டு போடுங்க.
யூ கம் அண்ட் டூ ஓட்டிங். இன்னைக்கு பண்ணாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இங்கே யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க, ஆனால் முதல்ல ஓட்டு போடுங்க. இன்னைக்கு மக்களுக்கு ஓட் அவேர்னஸே கிடையாது. ஸோ முதல்ல வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆட்டிடியூட் வேணும். நீங்க யாருக்கு போடுறீங்க? இப்போ நான் சொன்ன விஷயம் என்னன்னா, முதல்ல நீங்க இன்வால்மெண்ட் இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த இன்வால்மெண்ட் எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆட்டிடியூட் வரணும். ஓகே, யாருக்கு ஓட்டு போடுறன்றதையும் அது ரெண்டாவது விஷயம். முதல் விஷயம் என்னன்னா, ஓட்டு போடுறதே இங்க இல்லை மக்கள் கிட்ட. ஓட்டு போட்டாதான் நம்மளுக்கு நல்ல கவர்மெண்ட் அமையும், நல்ல தலைவர்கள் அமைவாங்கன்றது தான் ஃபேக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ நீட் டு இன்வால்வ். செகண்ட் திங் இஸ் யூ நீட் டு டூ யோர் ரிசர்ச் ஸ்கில்ஸ் ஆன் த பெஸ்ட் வே. இஸ் தட் கிளியர்? இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? நம்ம பேசின டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ்ல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? நோ சார். யூ ஆர் கிளியர், ரைட்? ஸோ முதல் விஷயம் Okay, என்ன, நான் clear. யார், எந்த இப்போ நீங்க என்கிட்ட கேட்கலாம், ஏன் சார் நான் வந்து அன்மியூட் பண்ண ட்ரை பண்ணேன், எல்லாரும் பேசுறாங்க இல்லைங்களா, எல்லாருக்கும் வாய்ப்பு தரணும் இல்லைங்களா அப்படின்னு. இதுதான்மா காம்படிஷன். குரூப் டிஸ்கஷன் ஒரு ரவுண்ட் இருக்குமா இன்டர்வியூல? கேள்விப்பட்டிருக்கீங்களா குரூப் டிஸ்கஷன்? Yes, sir. எஸ் சார். கேள்விப்பட்டிருக்கீங்க? Yeah, you have heard about group discussion. See, the group discussion is on real time. It will be a competition. 8 பேர் இருப்பாங்கம்மா, 5 minutes டைம் தருவாங்க, ஒரு டாபிக் கொடுப்பாங்க, பேசணும். ஒருத்தர் குறைஞ்சது 3 பாயிண்ட் பேசணும். இருக்கிற அவைலபிள் டைம் 5 minutes. 5 minutesனா 300 செகண்ட்னு அர்த்தம். இப்போ 300 செகண்ட்ல எல்லாருமே பேசணும், எல்லாரும் இண்டிவிஜுவலா 4 பாயிண்ட் பேசணும். யார் நல்லா பேசுறாங்க, யார் அதிகமா பேசுறாங்க, யார் இன்ஃபர்மேட்டிவா பேசுறாங்க, யார் சரியான நேரத்துல முடிக்கிறாங்க, இதெல்லாம் வச்சு அதுல இருக்கிற டாப் 4 பேரும் சூஸ் பண்ணி அடுத்த ரவுண்ட் புஷ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஹவ் த குரூப் டிஸ்கஷன் ஒர்க்ஸ். இப்போ நீங்க குரூப் டிஸ்கஷன் சொல்ல முடியுமா, என்ன வந்து அவங்க பேசவே விடல, அவங்க ஓவர்லாப் பண்ணி பேசணும்? குரூப் டிஸ்கஷன் அப்படிதான் இருக்கும், லைஃபும் அப்படிதான் இருக்கும், காம்படிஷன். இன்னைக்கு 140 கோடி ஜனத்தொகை இருக்கதா சொல்றாங்க நம்ம ஊர்ல. அப்ப எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு வெளில வராங்க, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கு, எவ்வளவு கம்பெனிஸ் இருக்குங்க. ஸோ கண்டிப்பா காம்படிஷன் அப்படின்றது ஒரு இன்எவிட்டபிளான விஷயம், தடுக்க முடியாத ஒரு விஷயமா தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ ரியல் டைம் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் how to face the competition based on your strengths. நெக்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்கில்லை எப்படி நம்ம வளர்த்துக்கிறது, இருக்கிற ரிசோர்ஸஸை எப்படி பயன்படுத்திக்கிறது. இருக்கிற ரிசோர்ஸ் அப்படின்னா முதல்ல உங்களோட பலம் என்ன. இப்போ நான் வந்து எனக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு நல்லா வரும், ஆனா எனக்கு கணக்கு வந்து சுத்தமா வராது. நான் வந்து காலேஜ் படிக்கும் போது நான் மேத்ஸ்ல பாஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் இன்ஜினியரிங் மேத்ஸ் தான் உங்களுக்கு தெரியும், ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அந்த டிஃபிகல்ட்டா இருக்க இன்ஜினியரிங் மேத்ஸை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் பாஸ் பண்ணேன். என்னால் ஈஸியாக பாஸ் பண்ண மற்ற தியரி பேப்பர் எழுதி பாஸ் பண்ற மாதிரி என்னால் மேத்ஸ் பாஸ் பண்ண முடியல. ஆனா என் ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ஒரு எழுத்து கூட வராது, எல்லாத்துலயும் மிஸ்டேக் பண்ணாலும் அவன் கணக்கு நல்லா போடும். ஸோ முதல்ல என்னோட பலம் பலவீனத்தையும் என் ஃப்ரெண்டு பலவீனத்தையும் நாங்கள் புரிஞ்சு நாங்கள் சேர்ந்து படிச்சதுனாலதான் 2 பேரும் டிகிரி வாங்க முடிஞ்சது. இல்லைன்னா 2 பேருக்குமே ஒரு அரியர் கடைசி வரைக்கும் இருந்திருக்கும், 2 பேரெல்லாம் டிகிரி வாங்கியிருக்க முடியாது. ஸோ உங்களோட ரிசோர்சஸ் என்ன, அப்ப நம்ம பலவீனத்தை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது நம்ம அப்படின்னு கேட்டீங்கன்னா, the first thing that you need to do is SWOT analysis. SWOT analysis பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரிஞ்சவங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க அதை பத்தி. SWOT analysis பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Strength, weakness, Okay. Threats and Threats. opportunities. Wonderful. threats and opportunities. சரி, எனக்கு வந்து போதி பாஸ்கரன் தானே உங்க பேரு? போதி பிரபாகரனா? எஸ் சார். யோகேஷ் சார் இப்ப நீங்க தானே சொன்னீங்க அதுக்கான எக்ஸ்பான்ஷன். நான் தெரியாதுன்னு சொன்னேன் சார். யார் சொன்னது இப்ப அதுக்கான எக்ஸ்பான்ஷன்? யோகேஸ்வர், ரொம்ப தேங்க்ஸ்மா. இப்ப நீங்க அமைதியா இருங்க. எனக்கு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு ஒவ்வொருத்தருக்கான என்ன அர்த்தம்னு எனக்கு சொல்லணும். ஸ்ட்ரென்த் வீக்னஸ்னா என்ன, ஸ்ட்ரென்த்னா என்ன, வீக்னஸ்னா ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்னான்றது எனக்கு ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு அதோட மீனிங் எனக்கு சொல்லணும். ஸோ யோகேஸ்வர் வந்து எனக்கு எக்ஸ்பான்ஷன் சொல்லிட்டார், ஸோ அவர் சொல்ல வேண்டாம். அதை தவிர்த்து யாராவது இது வரைக்கும் பேசாதவங்க எனக்கு வேணும். எனக்கு ஆகாஷ் ரெகுலரா பேசுறாரு, இந்த 5 பேர் வந்து பேசிட்டாங்க. ஸோ எனக்கு புது மக்கள் வேணும். ஸோ நீங்க என்ன பேர் கூப்பிட சொன்னாலும் சரி, நீங்களா அன்மியூட் பண்ணி பேசினாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸ்ட்ரென்த்னா என்ன, வீக்னஸ்னா என்ன, ஆப்பர்ச்சுனிட்டினா என்ன, த்ரெட்னா என்ன, யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. இதை பத்தி யோகேஸ்வர் சொல்லக்கூடாது, நான் அவரை தான் சொல்லிட்டாரு ஆல்ரெடி. அவரை தவிர்த்து யாராவது சொல்லுங்க. Yes, sir. So I think மேதன். So strength னா so எனக்கு என்ன வரும் அப்படின்றது. சரி, இப்போ பிரவீனாக்கு வந்து நல்லா குக் பண்ண வரும், இல்ல நல்லா படிக்க வரும்ன்றது. ஐ மீன் படிக்க வரும்னா இப்ப நான் நல்லா வந்து சொன்ன மாதிரி நல்லா மேக்ஸ் போடுவேன்றது என்னோட ஸ்ட்ரென்த். என்னோட வீக்னஸ்னா இப்போ எனக்கு வந்து எனக்கு
கஷ்டமா இருக்கு. இல்லன்னா வந்து நம்மளோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருக்கலாம். இப்ப வந்து பேசுறது ஒரு சில பசங்களுக்கு வந்து பேசுறது கஷ்டமா இருக்கும். நம்ம எல்லாம் தப்பா நினைச்சுருவாங்களோ, நம்ம ஐ மீன் தெரியாதவங்க இருப்பாங்க. தெரியாதவங்க கிட்ட நம்ம பேசும்போது நம்ம வந்து தப்பு பண்றோமோ, அந்த மாதிரி இருக்கிறது கூட அது ஒரு வீக்னஸ் தான். இல்லன்னா ஜிடில இருக்கிறப்போ சரி அவங்க பேசுறது கஷ்டமா இருக்கிறது அது ஒரு வீக்னஸ். சரி, நீங்க ஸ்ட்ரென்த் வீக்னஸ் சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்னும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்ஸ் வந்து இன்னொருத்தவங்க சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரவீனா, நீங்க கூட நடுவில் பேசுனீங்க, நான் நோட்டீஸ் பண்ணேன். எனக்கு யாராவது புது ஃபேஸ் யாராவது இருந்தாங்கன்னா எனக்கு ஐ பி வெரி ஹாப்பி. தேங்க்யூ. வண்டர்ஃபுல் பிரவீனா, தேங்க்ஸ் அலாட்மா. அதுவும் அன்மியூட் பண்ணி நீங்க வந்து வீடியோ ஆன் பண்ணி பேசுறது ரொம்ப மிக சந்தோஷம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் இந்த கமாலினி, அதுக்கப்புறம் இவங்க பிரியதர்ஷினி, ராஜலக்ஷ்மி, சண்முகா, ஸ்ரீ விஷால் பாலாஜி, புவனேஸ்வரி, சுகந்தி, சுவாமிநாதன், இவங்கலாம் யாராவது பேசலாமே? ஆப்பர்ச்சுனிட்டினா சான்ஸ் மாதிரி நம்ம இருக்கிற சான்ஸ் யூஸ் ஆ. பண்ணிக்கிறது மேம். அதுக்கப்புறம் என்ன சான்ஸ் இருந்தா தான் யூஸ் பண்ணுவீங்களா? நீங்களா உருவாக்க மாட்டீங்களா? போயிட்டு எடுத்துக்கலாம் சான்ஸ். சான்ஸ் இருக்குது, எடுத்துக்கலாம் நம்ம. இப்ப சான்ஸ் இல்லாத சான்ஸை நீங்க உருவாக்க மாட்டீங்களா? அது உருவாக்கும். அது மாதிரியே போய் தேடலாம். உருவாக்கவும் செய்வீங்க, இருக்கிறத எடுத்து யூஸும் பண்ணிப்பீங்க, அதான் சொல்ல வரீங்களா? ஆமா. சரி, இது ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இல்ல, அப்ப ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு நம்ம எடுத்துப்போமா? வேற எதுவும் நம்ம பண்ண மாட்டோமா ஆப்பர்ச்சுனிட்டிக்கு? அப்படி இல்லன்னு எடுத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் வேற என்ன ஸ்டெப் இருந்தா அதையும் ட்ரை பண்ணும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்னு உட்காந்து யோசிப்பீங்க. உருவாக்குறது இப்ப ரைட், வண்டர்ஃபுல். சரி, த்ரெட்னா என்னம்மா? த்ரெட்னா என்ன? த்ரெட்னா தெரியல. த்ரெட்னா மீனிங் தெரியல. தெரியல. ரொம்ப சந்தோஷம் பிரியதர்ஷினி, நீங்க வந்து அன்மியூட் பண்ணி சொன்னதுக்கு. ஆனா வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாரும் உங்க பேரை கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. நம்மளும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி நம்மளும் கொஞ்சம் பேசணும், புரியுதுங்களா? ஓகே. எப்பவும் பயப்படக்கூடாது, ஓகேங்களா? இது ஒரு அதுனா குரூப், நம்ம எல்லாருமே கத்துக்கிறதுக்காக தான் இருக்கும். ரைட், நெக்ஸ்ட். எஸ், த்ரெட்னா என்ன? யார்? அல்சமாத் யூகேமா, நீங்க சொல்றீங்களா? நான் த்ரெட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டுமே சொல்லட்டா இல்ல த்ரெட் மட்டும் சொல்லட்டானா? த்ரெட் மட்டும் சொல்லுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க உங்க விருப்பப்படி நீங்க சொல்லுங்க. நீங்க த்ரெட் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுங்க. ஆனா எனக்கு என் பாயிண்ட் ஆஃப் வியூல த்ரெட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்னு முன்னாடி சொல்லியிருக்கோம்லண்ணா. ஸோ அந்த ஓகே, ஸ்ட்ரென்த் வீக்னஸ் வந்து சில விஷயங்கள் வந்து அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணும், இல்ல வந்து அது வேற கான்ஃபிளிக்ட் கொண்டு போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் த்ரெட்ஸ்ல சொல்லலாம்னா. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா நம்ம இந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் வச்சிருக்கோம்ல, ஸ்ட்ரென்த் வச்சிருக்கிறது எப்படியெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், அண்ட் வீக்னஸ் இருக்கும்ல, அந்த வீக்னஸ் எல்லாம் எப்படி அதை ஸ்ட்ரென்த்தா மாத்தலாம். ஸோ இது ரெண்டுத்துலயும் ஒர்க் பண்றது ஆப்பர்ச்சுனிட்டி. த்ரெட்ஸ் வந்து நம்ம க்ரோ ஆகிறதுக்கு என்ன கான்ஃபிளிக்ஸ், என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருதோ அதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்றது வந்து த்ரெட்ஸ். வண்டர்ஃபுல்மா, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. மக்களை நீங்க எல்லாம் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, த பெஸ்ட் பார்ட் இஸ் வீக்னஸுக்கும் த்ரெட்டுக்கும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். இது எனக்கு வரல, அப்ப இது ஏன் வந்து எல்லாரும் வீக்னஸ் சொல்றாங்க, இதை த்ரெட்டுன்னு சொல்லலாமே அப்படின்னு. த்ரெட்டுன்றது நமக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணாம நம்ம ஓபி அடிக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம லேசினஸ் நமக்குள்ள இருக்கு, நம்ம எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனமாவே இருக்கும், போய் வேலை செய்ய மாட்டேன்றோம். நம்ம வந்து ப்ரொக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க, நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம்னு நினைக்கிற அந்த குணமா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நம்மளுக்கு த்ரெட்டு. இது வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, வீக்னஸ் கூட ஒரு லெவலுக்கு மேல நம்ம அதை மாத்திக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீக்னஸ்னால கம்ப்ளீட்டா நம்ம அழிஞ்சிருவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா த்ரெட்டுனா நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு அழிவுன்றது நிச்சயம், ஓகேங்களா? ஸோ த்ரெட் இருந்துச்சுன்னா அதை இமீடியட்டா இராடிகேட் பண்ண வேண்டியது, அதை நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்மளோட கட்டாயம். சரி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணோம். எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்கோப் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதாவது எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நம்மளால டயக்னைஸ் பண்ண முடியுது. ஓகே, இங்க நம்ம பேசினா நம்ம இவங்க கிட்ட நம்ம ரீச் அவுட் பண்ணா நம்மளுக்கான வேலைகள் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்குற ஒரு எண்ணம். சரி, இது ரெண்டுமே இல்ல, நான் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் எப்படி சார் நான் கிராப் பண்ணிக்கிறது அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி நம்ம போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். சில ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இருக்கும், சில ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம இதை டச் பண்ணா நம்மளுக்கு நடக்கும்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம இது ரெண்டுமே நம்மளுக்கு லைஃப்ல இல்ல அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போறதுக்கான தேடல். ஓகே, ரொம்ப உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா ரெண்டு விஷயம். இளையராஜா வந்து அவர் முதல்ல மியூசிக் கத்துக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் கிராமத்துல இருந்து மெட்ராஸுக்கு வரப்போ அவர் வந்து அவருக்கு தெரியாது அவர் இவ்வளவு பெரிய மியூசிக் டேரக்டர் ஆகணும். அவர் மியூசிக் கத்துக்க தான் வந்தார்.
ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக ஆரம்பிச்சது. ஒருவேளை அவரு பயங்கரமான குக்கிராமத்துல இருந்து அங்கேயே இருந்திருந்தாருன்னா அவர் அதே மாதிரி சின்ன லெவல்ல அப்படியே அவருக்கு மியூசிக் திறமையா வளர்த்துக்காம அப்படியே இருந்திருப்பார். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா தேடி வராரு. ஒரு ஊர் விட்டு ஊர் வந்து வராரு, கத்துக்கணும்னு நினைக்கிறாரு, அடுத்த லெவலுக்கு அவர் போகணும்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த தேடுதல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ தேடினாதான் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகும். உருவாகிற பட்சத்துல தான் நம்மளால நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்மளால போக முடியும் அப்படின்றத ரியாக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி போங்க. ஸோ இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா முதல்ல நீங்க யாரு, உங்கள இருந்து ஒரு வெளியில போய் நீங்க உங்களையே ஒரு வேற ஒரு பர்சனா நீங்க பார்க்கும்போது உங்களோட பலம் பலவீனம் இதெல்லாம் தான் இருக்குது. நம்மளுக்கு இது பலவீனம் பலம்லாம் இருக்கு. இது நம்ம வந்து எப்படி நம்ம இதை ஸ்ட்ரென்த் படுத்து இது இன்னொன்னு ஸ்ட்ராங்கா. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்ப பேசுனதையும் சொல்றேன். இந்த இந்த தம்பி பேர் என்னன்னு மறக்கல, ஒரு நிமிஷம் இருங்க. அல்சனாத்னு ஒரு பையன் பேசினாரு. இப்ப இந்த தம்பி பேசும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த தம்பியோட கிளாரிட்டி இன் ஸ்பீச், அவர் பேசும்போது அவரோட வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் ஸ்ட்ரென்த் மட்டும் எனக்கு டக்குன்னு தெரிஞ்சிச்சு. என்ன ஸ்ட்ரென்த்னு கேட்டீங்கன்னா பேசும்போது ஒரு தெளிவு, கிளாரிட்டி அவருக்கு அவரோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். இப்போ ஒரு பேப்பர்ல எடுத்து அவர் வந்து அவரை தன்னை பத்தின ஸ்ட்ரென்த் எழுதுறாருன்னா நான் அவரை பத்தி எழுதுறேன்னு சொன்னா நான் முதல்ல எழுதக்கூடியது அவரோட கிளாரிட்டி, ரெண்டாவது தான் லாங்குவேஜ்னு எழுதணும். ஸோ அவர் அவ்வளவு தெளிவா அவர் வந்து இந்த ஆன்லைன்லயே அவர் பேசக்கூடிய ஒரு திறமை அவருக்கு இருக்கு. சில பேர் பேசுறது வந்து எனக்கு டக்குன்னு புரியாது. அப்ப அவங்களோட வேற ஒரு பலத்தை நான் வந்து எழுதுவேன். ஸோ உங்களோட பலம் பலவீனம் என்னன்றதை நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்டாயத்தில் இருக்கீங்க. இது இருந்தா மட்டும்தான் உங்களோட இப்ப நம்ம ஃபோர்த் டாபிக் என்ன பாக்குறோம்னா லீவரேஜிங் ஆஃப் ரிசோர்சஸ்னு ஒரு கான்செப்ட் பாக்குறோம். லீவரேஜிங் ஆஃப் ரிசோர்சஸ் என்ன, இருக்கிற நம்மளோட ரிசோர்சஸை நம்ம சரியா பயன்படுத்துறது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பலம் இருக்கும். இப்போ தோனி அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு, எனக்கு வந்து ரொம்ப கம்மி. அது என்னன்னா தோனி முதல்ல வந்து தோனி தெரியுங்களா எல்லாருக்கும்? மகேந்திர சிங் தோனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன தோனி தெரியாதவங்களும் இருக்காங்க நம்ம நாட்டுல. நான் சில ப்ரோக்ராம்ஸ்ல பேசும்போது தெரிஞ்சிருக்கேன். தோனி தெரியுங்களா எல்லாருக்குமே? கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும்ண்ணா. 2007 முதல் T20 கேமுக்கு ஒரு பெரிய டோர்னமெண்ட்டுக்கு அவரை கேப்டனா போடும்போது அன்னைக்கு அந்த மொமெண்ட் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய இந்தியன் டீம்ல அவர் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா கூட இருக்கிற 8-9 பிளேயரும் புது பிளேயர். அவங்க வந்து இது வரைக்கும் வந்து பெருசா ஆடினது கிடையாது. பெரிய டிராவிடோ, சச்சினோ, அனில் கும்ப்ளேவோ, அந்த டைம்ல இந்த கங்குலியோ யாரும் இல்லை. அந்த மொமெண்ட் அந்த வேர்ல்டு கப் வரைக்கும் ஆடிட்டு இருந்தவங்க அந்த வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் இல்லை. எல்லாம் புது டீம் கொடுக்குறாங்க, புது கேப்டனும் கூட. அப்போ தோனியோட மைண்ட்ல அவர் ஒர்க் பண்ண விஷயங்கள் என்னன்னா ஒவ்வொருத்தரோட பலம் பலவீனத்தை வச்சுதான் அந்த டோர்னமெண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருந்துச்சு. ஓகே, அப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு +1 +2 படிச்சுட்டு இருந்த டைம் அது. ரொம்ப சந்தோஷம். அப்பதான் வந்து மக்கள் வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா யார் வந்தாலும் சரி ஸ்ட்ரென்த் வீக்னஸை வச்சு மட்டுமே நம்ம ஜெயிக்க முடியும். ஸ்ட்ராட்டஜிஸை கூட நீங்க என்ன பண்ண முடியும்னா இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி கூட எங்க இருந்து உங்களால டெரைவ் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஸ்பாட், அதாவது உங்க ஸ்ட்ரென்த் வீக்னஸை வச்சுதான் நீங்க வந்து இது பண்ண முடியும். ஸோ நம்ம முதல் ஸ்டெப் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா நம்ம இன்வால்மெண்ட்டை அதிகப்படுத்திக்கிறோம். ரெண்டாவது விஷயம் என்ன பண்றோம், நம்ம ரிசர்ச் ஸ்கில்ஸ் அதிகப்படுத்திக்கிறோம். ரிசர்ச் எல்லாம் பண்ணி நம்ம வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னா நம்ம ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணப்பா இதெல்லாம் தான் என் பலம் பலவீனம், இது என்னோட த்ரெட், இதெல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எங்க போறோம்னா we are leveraging our resources த்ரூ ஸ்ட்ராட்டஜிஸ். நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்து ரெடி பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இதுதான் நம்மளோட ஸ்டெப், இதுதான் நம்மளோட பாதை, இந்த பாதையில நம்ம இதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம மாத்துறோம், நம்ம முன்னேறோம் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க போடுறீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜில நீங்க உங்க ரிசோர்ஸை பயன்படுத்துறீங்க. இப்போ ரிசோர்ஸஸ்னா என்ன அப்படின்னா நமக்கு இருக்கிற பலம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நல்ல காலேஜ்ல இன்டர்ன்ஷிப் பண்ணிருப்பீங்க. ஓகேவா, உங்க அப்பா அம்மாவுக்கோ உங்க ஃப்ரெண்டுக்கோ நல்ல ஒரு நெட்வொர்க்கிங் ஸ்கில் வச்சிருப்பீங்க. லைக் உதாரணத்துக்கு நல்ல குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாவே இப்போ என் ஃப்ரெண்டுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாவே தான் உனக்கு ஜாப்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ நல்ல நெட்வொர்க்கிங் வச்சிருக்கீங்க. இது எல்லாமே வந்து உங்களோட ரிசோர்சஸ். ஸோ நீங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க, உங்க பலம் பலவீனம் உங்களுக்கு புரியுது, உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க எவாலுவேட் பண்றீங்க. எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் பண்ற விஷயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசோர்ஸஸை அதுக்குள்ள புகுத்துறீங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப் சர்ச் அப்படின்னு நீங்க போறீங்க. இப்போ எல்லாருக்குமே இருக்கிற காமனான ஒரு கொஸ்டின் என்னன்னா
நம்ம எப்படி வேலைகளை தேடுறது, நம்ம எப்படி இன்டர்ன்ஷிப்ஸை வந்து நம்ம இது பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்றோம்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்றோம். இப்போ இங்க இருக்கிற செகண்ட் இயர் பசங்க, எனக்கு தெரிஞ்சு யாரும் ஃபர்ஸ்ட் இயர் இங்க இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த குரூப்ல. ஸோ செகண்ட் இயர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னா ரெஸ்யூம் ரெடியா இருக்கணும். ஏன்னா ரெஸ்யூம் வச்சு தான் நீங்க வந்து இன்டர்ன்ஷிப்லாம் அப்ளை பண்ண முடியும். இப்போ எத்தனை பேர்கிட்ட இங்க ப்ராப்பரான நல்ல ரெஸ்யூம் இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு நோன் பீப்புள் வேணாம், எனக்கு அன்னோன் பீப்புள் வேணும். எனக்கு பேசினவங்க திருப்பி பேச வேணாம். நீங்க சூப்பரா பேசுறீங்க, உங்களுக்கு வந்து பெரிய ஃபியூச்சர் இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எனக்கு பேசாதவங்க வேணும். எஸ், ஸ்ரீ விஷால் பாலாஜி கோபாலகிருஷ்ணன் சொல்லுங்க. ஆமா. ஆனா என்கிட்ட ரெஸ்யூம் இருக்கு, ஆனா எந்த அளவுக்கு அது குவாலிட்டியா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா ரெஸ்யூம் ஏன் இருக்கு. ஏன் உங்களால அது ஜட்ஜ் பண்ண முடியல? ஏன் உங்க ரெஸ்யூமை வந்து நீங்க வந்து ஒரு ஏஐ கிட்ட, இன்னைக்கு ஏஐ யூஸ் பண்ணி ரெஸ்யூம்ஸே கம்பெனி இவாலுவேட் பண்றாங்க. அப்போ நீங்க வச்சிருக்கிற ரெஸ்யூமை நீங்க ஏன் வந்து ஒரு 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 ஏஐல அப்லோட் பண்ணியோ, இல்லைன்னா உங்க பேசிக் டீடைல்ஸை நீங்க ஒரு 4-5 பேர்கிட்ட கொடுத்து செக் பண்ணீங்களா? செக் பண்ணப்போ ஒரு சில கரெக்ஷன் சொன்னாங்கன்னா அதை நான் ஓரளவுக்கு எல்லாமே சரி பண்ணிட்டேன். சரி, அது வாங்க, அந்த கரெக்ஷன் ரெடி பண்ணி இன்னும் ஒரு 4-5 பேர்கிட்ட கொடுத்தீங்களா? இல்ல, நான் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இல்ல, நான் ஒரு சில ப்ரொஃபஷனல்கிட்ட கொடுத்தேன். அவங்க ஒரு சில கரெக்ஷன்ஸ் இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணா நல்லா இருக்கும், நாங்க ஒரு சிலதை ஆட் பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அது பெட்டரா மாறுச்சுன்னா. சரி. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட ஒரு ஃப்ரெஷர் ரெஸ்யூமை நீங்க அனலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் வந்து அது ஒரு 1 பேஜர் ரெஸ்யூமா இருக்கணும். ஓகேவா? ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம நிறைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதுல இருக்க வேண்டாம். உங்க ரெஸ்யூம்ல நிறைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கா? இல்ல, நான் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதிகமா இல்லைனா நான் ஒரு சில பேப்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணிருக்கேன். அது ரிலேட்டடாவும் அதெல்லாம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கிடையாது. உங்களோட ஃபுல் அட்ரஸ் இருக்கிறது, ஃபாதர் நேம், டிகிரியை பத்தி ரொம்ப அதிகமா மென்ஷன் பண்ணியிருக்கிறது, இதெல்லாம் இருக்கா? அதுவும் இல்லண்ணா. இல்ல. ஸோ தட் இஸ் அ வண்டர்ஃபுல் திங். உங்க ரெஸ்யூம் 1 பேஜரா? ஆமாண்ணா. 1 பேஜர். 1 பேஜர்னா 1 சைடு கரெக்ட்டுங்களா? ஆமாண்ணா, ஒரு A4 ஷீட் மாதிரி ஒன் சைடு. ஒரு A4 ஷீட்ல ஒரு சைஸ். ஓகே, ஆப்ஷன் நம்பர் 3. உங்க ரெஸ்யூம்ல லிங்க்டின் ப்ரொஃபைல் ஓட சாஃப்ட் காப்பி லிங்க் போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேண்ணா. போட்டிருக்கீங்க. ஸோ உங்க ரெஸ்யூம் வந்து ஓரளவுக்கு நல்ல ரெஸ்யூமாவே இருக்கும். நான் பார்க்கல உங்க ரெஸ்யூம், பட் இதெல்லாம் பேசிக்கான சில விஷயங்கள். ஓகேவா? நம்ம ஃப்ரெஷர்ன்றதை மறந்துடாதீங்க. ஸோ நம்ம கிட்ட எக்ஸ்ட்ராடினரியான வந்து ஸ்கில்ஸை மட்டும் தான் நம்ம காமிக்க முடியுமே தவிர்த்து நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை காமிக்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களோட பலம் பலவீனத்தை சொல்லுங்க. ஹாபிஸ்ன்னு ஏதாவது காலம் ஆட் பண்ணிருக்கீங்களா? ஸ்ட்ரென்த் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். ஹாபிஸ் ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணிருக்கீங்க? ட்ரெண்ட்ஸா? ஸ்ட்ரென்த்னா ஸ்ட்ரென்த்ஸ் ஓகே. ஸ்ட்ரென்த்ஸை கூட நீங்க என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ற மாதிரி போட்டுருக்கேண்ணா. எனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ நீங்க உங்களோட பேப்பர் பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் பண்ணுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் திங். ஓகே. செகண்ட், எனக்கு உங்ககிட்ட இல்ல, இந்த டீம் கிட்ட நீங்க பதில் சொல்ல வேணாம். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டீம் கிட்ட ஒரு பதில் இருக்கு, கேள்வி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா வேலை இப்ப நிறைய பேர் வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டு இருப்பீங்களா ஜாபுக்கு. அப்படி எல்லா ஜாபுக்கும் ஒரே ரெஸ்யூம் கொடுக்குறீங்களா? அவர் வேற வேற ரெஸ்யூம் கொடுக்குறீங்களா? எல்லா ஜாபுக்கும் ஒரே ரெஸ்யூம் கொடுக்குறீங்களா, வேற வேற ரெஸ்யூம் கொடுக்குறீங்களா? Based on job description, I changed my resume. யோகேஸ்வர், நீங்க மல்டி டேலண்டட் தெரியும். நீங்க அமைதியாவே இருங்க, மத்தவங்கள பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாட் யூ டோல்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கரெக்டா சொல்லிருக்கீங்க. பேஸ்ட் ஆன் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் யூ ரீரைட் தி ரெஸ்யூம். எஸ், தட்ஸ் சூப்பர். பட் எல்லாரும் அதை பண்றீங்களா? நோ அண்ணா, பேஸ்ட் ஆன் தி ஸ்கில்ஸ் தி ரெஸ்யூம் சேஞ்சஸ். ஸ்கில்ஸ் இல்லம்மா, ஜாப் டிஸ்கிரிப்ஷன். அந்த தம்பி கரெக்டா சொன்னாரு பாருங்க. ஸ்கில்ஸ் நம்மளுக்கு ஒரே ஸ்கில் தான் இருக்கும். நம்மளுக்கு என்ன டெய்லி ஸ்கில் மாறிதான் இருக்கு, நம்ம ஸ்கில்ஸ்லாம் நம்மளுக்கு ஒரே ஸ்கில் தான் இருக்கும். ஆனா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று கம்பெனி கொடுப்பாங்க இல்லைங்களா? ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றீங்க, உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டெவலப்பர் ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் அப்படின்னு ஒரு ஓப்பனிங் இருக்கு அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். பெனிஃபிட்ஸ்னு ஒரு காலம் இருக்கும். இது மூணுமே ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, 2 விஷயத்த நம்ம பார்க்குறோம். ஒன்று, ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பார்த்து அதுல இருந்து குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி ஒரு ரெஸ்யூமை கிரியேட் பண்றோம். ஏன் நம்ம குவாலிஃபிகேஷனை பார்த்து இந்த ரெஸ்யூமை நம்ம கிரியேட் பண்ணோம்? அதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், நம்ம ஒரு கான்ஃபிகர்ட் ரெஸ்யூமை கிரியேட் பண்றோம். கான்ஃபிகர்ட் ரெஸ்யூம்னா என்ன? we are
editing a resume based on the requirement. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா. ஒரு ஃப்ரெஷரா நீங்க உள்ள போகும்போது ஒரு கம்பெனிக்குள்ள எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ல உங்களை புகுத்த போறீங்க. மோஸ்டா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது புது ப்ராசஸ்ல வந்து யாருமே உங்களை சேர்க்க மாட்டாங்க, ஆர் அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ ஆல்ரெடி ஒரு சைக்கிள் ரன் ஆயிட்டு இருக்கு கம்பெனில, அதுல ஒரு 4-5 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் தேவைப்பட்டாலோ இல்ல இருக்கிறவங்க வேலையை விட்டு போனாலோ அந்த சைக்கிள் அந்த ப்ராசஸ்க்குள்ள உங்களை புகுத்துறதுக்காக மட்டுமே உங்களை வேலைக்கு எடுப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்படி வேலைக்கு எடுக்கும் போது உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலம் பலவீனம் இருக்கு, ஆர் அந்த ப்ராசஸ்ல என்ன விஷயம் லேக் ஆகுது, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் அந்த ப்ராசஸ்ல. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் திருப்பி ரிப்பீட் ஆகாம இருக்கிறதுக்கும் அந்த ப்ராசஸை சரியா செயல்படுத்துறதுக்கு என்ன மாதிரி குவாலிட்டிஸும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் தேவைன்றது தான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா நம்ம அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்றோம். இப்போ நமக்கான ஸ்கில்ஸை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணாம, இப்ப நமக்கு ஒரு விஷயம் வரும். இப்போ உதாரணத்துக்கு நான் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன், கணக்கு சுமாரா போடுவேன். அப்போ அந்த அந்த ரெஸ்யூம்ல கணக்கை பத்தி மட்டுமே அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல கேட்டிருந்தாங்கன்னா நான் எனக்கு இங்கிலீஷ் நல்லா பேசும் வரும்ன்றத நான் முதல்ல போட முடியாது. ராதர் இந்த கணக்கு சுமாரா வரும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கணக்கு சுமாரா வர்றத நான் எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியும்ன்றதை நான் யோசிப்பேன். இதைத்தான் நான் உங்களையும் பண்ண சொல்றேன். முதல் விஷயம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி இந்த ரெஸ்யூமேஸ் வந்து இந்த மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் நீங்க ரெஸ்யூமே எழுத வேண்டிய ஒரு கட்டாயத்துல நீங்க இருக்கீங்க. புது கம்பெனிக்கு நீங்க போகும்போது நீங்க புது ரெஸ்யூம்ஸை எழுத வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் சார். எத்தனை பேர்கிட்ட ப்ராப்பரான லிங்க்டின் ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்க? சாரி, எத்தனை பேர்மா ப்ராப்பரான லிங்க்டின் வச்சிருக்கீங்க? எதுவும் இல்லை சார் அந்த மாதிரி. லிங்க்டின் எல்லார்கிட்டயும் இருக்கா? இருக்கு எனக்கு ஆனா இருக்கு அண்ணா. ப்ராப்பரா இல்ல. ஏன் நம்ம லிங்க்டினை பயன்படுத்துறது இல்ல சரியா? அதுல எப்படி அப்டேட் பண்றதுங்கிறது தெரியாம இருக்கு. ஏன் தெரியல? நம்ம யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம்ல? அப்ப நம்ம ஏன் அதை செய்யல? ஸோ லிங்க்டின் கிட்ட இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய 45% வேலைகள் வந்து லிங்க்டின் கிட்ட இருக்கு. மீதி தான் நாக்ரி கிட்டயும் மற்ற கம்பெனிஸ் கிட்டயும் இருக்கு. ஸோ நீங்க முதல் விஷயம் என்ன பண்ணணும்னா, நம்ம இன்னைக்கு டாபிக்ல பேசக்கூடிய நம்மளோட நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங் அண்ட் பிராண்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து நம்ம லிங்க்டின் ப்ரொஃபைலை ரெடி பண்ணி நம்ம ஹெச்ஆர் ஓட நெட்வொர்க்ஸும் கம்பெனிஸோட நெட்வொர்க்ஸையும் முதல்ல ரிக்வெஸ்ட் கொடுத்து நம்ம பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ணும் போது தான் நம்மளுக்கான ஒரு நெட்வொர்க் பேண்ட் வித் அதிகமாகும். ஸோ நம்ம மக்களோட கம்யூனிகேட் பண்ணணும். லிங்க்டினை வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு இவ்வளவு தூரம் அது ஃபேமஸாக இருக்குன்னா இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரியோ ஒரு ஃபேஸ்புக் மாதிரியோ வாட்ஸ்அப் மாதிரியோ கிடையாது, ஒரு ஸ்னாப்சாட் மாதிரி கிடையாது. இது மக்களுக்கு உண்மையாலுமே உதவி செஞ்சிருக்கு லிங்க்டின். இன்னைக்கு போய் நீங்க முதல் விஷயம் என்ன பண்ணணும்னா உங்க லிங்க்டின் ப்ரொஃபைல் பேஜை எப்படி டேட்டாவை அப்லோட் பண்ணணுன்றதை நீங்க இன்னைக்கு யூடியூப் வீடியோ பார்த்து கத்துக்கணும். புரியுதுங்களா? புரியுது. புரியுதுங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் அது செய்யுங்க. ரெண்டாவது விஷயம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட காலம்ல ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கன் இருக்கும் லிங்க்டின்ல. இருக்குதுங்களா? பார்த்திருக்கீங்களா? அதை எனக்காவது நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? என்னதுன்னா சரியா கேட்கல. ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கன் இருக்கும், நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா லிங்க்டின்ல? பார்த்திருக்கீங்க. ஸோ அந்த ஜாப்ஸ்ல போய் முதல்ல உங்க ஜாப்ஸுக்கான ப்ரிஃபரபிள் ஜாப்ஸ் என்னன்றதை ஃபர்ஸ்ட் பாருங்க. முதல்ல நீங்க என்ன அதுக்கும் முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க படிக்கிற படிப்புக்கு முதல்ல என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் அவைலபிலிட்டி கிடைக்கும்ன்றதை நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஒரு உங்களோட இன்ட்ரெஸ்ட் பலம் பலவீனம் ஃப்ரெஷரா போறதுக்கான இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிங்க. அதுக்கான ஜாப் ஓப்பனிங்ஸை நீங்க வந்து அங்க டைப் பண்ணி
முதல்ல என்ன மாதிரியான ஓப்பனிங்னு டைப் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜியாகிரபியில் உங்களுக்கு வேலை வேணுன்றதையும் நீங்கள் அது கேட்கும். சென்னைனா சென்னை, இந்தியானா இந்தியா, வேர்ல்டு வைடுனா வேர்ல்டு வைடு, பெங்களூர்னா பெங்களூர். நீங்கள் அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஜாப்ஸ் வந்து முதல்ல வரும். ஒரு 10-15 ஜாப் வரும். இந்த 10 ஜாப்ல ஒவ்வொரு ஜாபுக்குள்ளேயும் போய் அவங்க கேட்டிருக்க ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கான திறமைகள் உங்ககிட்ட இருக்கா இல்லையான்றத நீங்க இவாலுவேட் பண்ணி நீங்க உங்களுக்கான ரேட்டிங்கை நீங்க கொடுக்கணும். அதுக்கு தான் நம்மளுக்கு அங்க SWOT அனாலிசிஸ் வருது. SWOT உங்களோட பலம் பலவீனத்தை நீங்க இவாலுவேட் பண்ணணும். அவன் கேட்டதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா, அப்ப அதுக்கான ரேட்டிங் கொடுக்கணும். 5க்கு 3.5, 5க்கு 4. ஸோ 5க்கு 3.5க்கு மேல இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு நிறைய பரவாயில்ல, இது இருக்கு இது இருக்கு. ஸோ நம்ம இது இருக்கு இது இல்லை இது இருக்குன்னு சொல்லும் போது நம்ம ரேட்டிங் ஒன்று கொடுத்து நம்ம இதுக்கான கம்பெனி நம்மளுக்கான பலம் பலவீனத்தை இவாலுவேட் பண்ணணும். ஸோ தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 2. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 3, அவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரியான இந்த கம்பெனிக்கு தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரெஸ்யூமை ரெடி பண்ணி நீங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்ணணும். இதை நீங்க ஒரு நாள் 2 நாள் செஞ்சா பத்தாது. இப்போ நீங்க ஃபைனல் இயர்ல படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஜாப் இப்போ நீங்க இன்னும் 2-3 மந்த்ஸ்ல போகிற மாதிரி இருக்கா, ஒரு உடனே போற மாதிரி இருக்குன்னா கண்டினியூஸா ஒரு 15-20 நாள் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கான அவுட்புட் வர ஆரம்பிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கம்பெனி என்ன கம்பெனின்னு தெரியல, பெரிய பிராண்டா அந்த கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி பத்தின ரிசர்ச்சை நீங்க ரொம்ப ரொம்ப எக்ஸ்டென்சிவா பண்ணணும். ஸோ கம்பெனி பற்றின ரிசர்ச் நம்ம எப்படி பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நம்ம கூகுள் வழியாக பண்ணலாம். லிங்க்டின்லேயே அவங்க கம்பெனியை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆர் நம்ம கிளாஸ் டோர் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ கிளாஸ் டோர்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த கம்பெனியில் போய் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணலாம். ஆம்பிஷன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அங்கே போய் ரிசர்ச் பண்ணலாம். கூகுள் மேப்ஸில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை போய் நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிசர்ச் பண்ணும்போது யூ வில் கெட் அ கிளியர். ஏன் அவ்வளோ நீங்கள் ChatGPT கிட்டே கேட்கலாம் இந்த கம்பெனியை பத்தினா. ChatGPT ரிசோர்ஸ் பேஜஸோட உங்களுக்கு கொடுக்கும். எந்த ரிசோர்ஸ்ல இது ChatGPT இது படிச்சது முதல்ல அப்படின்றத ரிசோர்ஸ் பேஜை அது எடுத்துக்கலாம். அந்த ரிசோர்ஸ் பேஜை போய் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த கம்பெனி பத்தின எக்ஸ்டென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அப்ளிகேஷன் போடாதீங்க. புரியுதுங்களா? லாஸ்ட் ஸ்டெப், இன்டர்ன்ஷிப்காக எத்தனை பேர் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்டர்ன்ஷிப்காக எத்தனை பேர் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ரொம்ப எளிய மெத்தட் உங்களுக்கு நான் சொல்றேன். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்றேன் இன்டர்ன்ஷிப்ஸை ஃபாலோ பண்றதுக்கு. நீங்க ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு ஒரு XYZ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நார்மலான காலேஜ்னா த பெஸ்ட் பார்ட் வாட் ஐ கேன் டெல் யூ இஸ், நீங்க இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய டாப் 25-30 இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஓகே, பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸோட பேர் டீட்டெயிலாக அந்த காலேஜோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸோட லிங்க்டின் ப்ரொஃபைல்ல போய் நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், அவங்க அவ்வளோ இன்டர்ன்ஷிப்ஸை உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு நிறையவே இருக்கு, இப்போ நம்மளுக்கு டைம் இல்லைன்றதுனால நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்டான ஒரு மெத்தட் சொல்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு டாப் 25 நீங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 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 ஸ்டெல்லா மேரிஸ், WCC, லோயோலா காலேஜ், SRM யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி டாப் ஒரு 25 காலேஜஸ் இருக்குன்னா இந்த 25 காலேஜ்ல இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் டீன் ஆர் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாருமே லிங்க்டின்ல ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. நான் எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நானே அவங்க கிட்ட இருந்து எடுத்து ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ இவங்களை போய் நீங்க தேடி கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்ணி இவங்க கிட்ட நீங்க டெக்ஸ்ட் பண்ணாலோ நீங்க அவங்களுக்கு ஒரு இமெயில் பண்ணாலோ தே வில் கிவ் யூ இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவங்க எடுத்து உங்களுக்கு லிங்க்ஸ் ஷேர் பண்ணலாம். இது வந்து ரொம்ப நிறைய உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் வரதுக்கான ஒரு பெரிய ஒரு ஸ்கோப்பா உங்களுக்கு இது இருக்கு. ஓகே, ஸோ கைஸ் இப்போ நான் அதை சொல்றது எல்லாமே நான் என் லைஃப்ல பண்ணி நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண விஷயங்களை நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ நீங்க இதை வந்து நம்பி இதை எக்ஸ்டென்சிவா பண்ணீங்கன்னா திஸ் வில் ஹெல்ப் யூ. நீங்க ஒரு நாள் பண்ணிட்டு நீங்க வந்து ரிலாக்ஸ் பண்றீங்க, ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா திஸ் ஒன்ட் ஒர்க். இன்னொரு விஷயம், உங்க நெட்வொர்க்கை வளர்த்துக்கோங்க. ஒரு இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்ண போறீங்கன்னா இன்டர்வியூல மக்கள் கிட்ட பேசுங்க, பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சோஷியலைஸ் பண்ணுங்க. நீங்க சோஷியலைஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கான நெட்வொர்க் வளரும். நாளைக்கு அந்த பர்சன் ஒரு கம்பெனிக்கு போகும்போது உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வளரும். ஓகே, ஸோ நீங்க எல்லா இன்டர்வியூஸையும் அட்டன் பண்ணுங்க, சோஷியலைஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கான
ஒரு ஸ்கோப் அண்ட் உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டா கிடைக்கும். எல்லாத்தையும் தாண்டி இங்கிலீஷ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண. இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு 2 மெத்தட் தான். ஒன்னு நியூஸ் பேப்பர் வாசிங்க இங்கிலீஷ்ன்றது, ஒன்னொன்னு இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணுங்க மக்களோட. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உங்க கிளாஸ்ல ஒருத்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க, அவங்களோட இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்றதும் நீங்க வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதுமே ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், ஒரே நாள்ல நடக்காது, ஒரு வாரத்துல நடக்காது. ஆனா ஒரு 3 மாசத்துல 6 மாசத்துல டெஃபினட்டா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் வந்து உங்க லாங்குவேஜ் கிடைக்கும். அது வந்து உங்களோட இன்டர்வியூ கிராக் பண்றதுக்கு டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இங்கிலீஷ் இல்லாம எந்த ஒரு கார்பரேட் செக்டருக்குள்ளேயோ ஐடி செக்டருக்குள்ளேயோ உள்ள போக முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு இங்கிலீஷே வரலன்னா மிக மிக கஷ்டம் நீங்க உள்ள போறது. அட்லஸ் அண்ட் அன்டில் நீங்க டெக்னிக்கலா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, நீங்க இல்லைன்னா அந்த கம்பெனியே இயங்க முடியாதுன்ற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் போனா மேபி உங்களை எடுத்துக்கலாம். மற்றபடி உங்களை நெக்லெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா கம்பெனிக்கு என்னைக்குமே ஒரு தனி நபரை தாண்டி ஒரு டீமோட என்வாயர்மெண்ட் அண்ட் அவங்களோட அட்மாஸ்பியர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டீமோட அட்மாஸ்பியரை வந்து நீங்க மட்டும் ஆட் ஒன் அவுட்டா இருந்தீங்கன்னா அது டீமோட அட்மாஸ்பியரை கெடுக்கொண்டதுக்காக வேண்டி அவங்க மோஸ்டா ஒரே மாதிரி கேண்டிடேட்ஸ் தான் ஒரு SOP ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் தான் அவங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ உங்க லாங்குவேஜ் ஸ்கில்ஸை நீங்க தயவு செய்து டெவலப் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம். நான் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். ஸோ கைஸ், நோ டவுட்ஸா? கிளியரா புரிஞ்சுதா? பசி வந்துருச்சா எல்லாருக்குமே? சாப்பிடணுமா? 8 மணி ஆயிட்டதுனால. புரிஞ்சுது சார். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கைஸ் உங்களோட பேசினதுல. உங்களை எப்பவுமே ஒரு பெட்டர் பொசிஷனா தான் பார்க்கணும். நான் பர்சனலா ஃபீல் பண்ண 2-3 விஷயங்களை சொல்றேன். நிறைய பேர் அன்மியூட் பண்ணி பேசினதுல உங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்ல நீங்க உண்மையிலேயே ஒர்க் பண்ணணும். இங்கிலீஷ் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸும் 90% மேல மார்க் வச்சிருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் சரியா படிக்கல, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா படிச்சாங்க. ஸோ இங்கிலீஷ் இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, பாடுபட்டு இருக்காங்க. இப்போ கூட ஒரு மீட்டிங் நல்ல நிலைமைக்கு வந்துட்டா கூட ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும், ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னா இன்னைக்கும் அவங்க தடுமாறுறாங்க. ஸோ இங்கிலீஷ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு மெட்ராஸ்ல நல்ல வேலைக்கு போனோம்னா பேசிக்கா இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் கேஸ் நான் சொல்றது. கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப ரொம்ப பேசிக். இதை தவிர்த்து உங்களுக்கு டெக்னிக்கல் அதெல்லாம் உங்களோட ப்ராக்டிஸ், உங்களோட செயல் திட்டங்கள். ஆனா இந்த பேசிக்கா கம்யூனிகேஷன் நீங்க ஒர்க் பண்ணலன்னா உங்களுக்கு ஜாப் வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிடும். ஸோ ப்ளீஸ் ஒர்க் ஆன் யுவர் கம்யூனிகேஷன். ஓகே, இண்டிவிஜுவலா நான் வந்து இன்னாருன்னு சொல்ல விருப்பப்படல, ஜென்ரலாவே சொல்றேன். எல்லாருக்குமே அந்த கம்யூனிகேஷன் சேலஞ்ச் இருந்துச்சு, அது தவறு கிடையாது. அது வந்து ஒரு மிஸ்டேக் கிடையாது. இட் இஸ் அ ஃபால் பேக் ஆர் இட் இஸ் அ சிம்பிள் கேப். இது வந்து ஒரு கேப். சரிங்க, இந்த கேப்பை நம்ம எப்படி ஃபில் பண்றதுன்றதை மட்டும் நம்ம யோசிக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ஓகே, thank you guys. It was a very valuable time spent with you. Thank you Shiva, thank you Prabha ma'am as well. Take care guys, have a wonderful weekend. சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. எப்பவுமே தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்க. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். Thank you. Thank you, Anna, sir. Thank you. Bye. Hello. Anna. ஹலோ. கேக்குதுங்களா? சொல்லுங்கம்மா. ஆனா உங்களோட LinkedIn ப்ரொஃபைல் ஷேர் பண்றீங்களா ப்ளீஸ்? LinkedIn ப்ரொஃபைல் ஒரு நிமிஷம் இருங்கம்மா. இந்த பேர் டைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் வரும். அதுல வந்து ஒரு ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்ட ஒரு பர்சன் ஓபன் டு ஒர்க்னு போட்டிருப்பாங்க. அது நான் தான். நீங்க அதை பாத்துக்கலாம். அதை பார்த்தா என் ப்ரொஃபைல். ஓகே. தேங்க்யூ. சரிங்களா? பை. தேங்க்யூ. சார் மீட்டிங் முடிஞ்சா லீவ் ஆயிடலாமா? ஸ்கிரீன்ஷாட் அட்டெண்டன்ஸ் மட்டும் எடுத்துருங்க அட்டெண்டன்ஸ்க்கு.